ஸ்தலத்திலே வீற்றிருக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்களுடைய தேவனே, අතිශුද්ධ ස්ථානයේ වාසය කරන අතිශුද්ධ අපි දෙවියන් වහන්සේ காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். උදෑසන සභාවට ස්තුති කරනවා. இந்த காலை நேரத்திலே நீர் எங்களை சுகபத்திரமாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். මේ උදෑසන වාසාවේව ආරක්ෂාකාරීව සුවයෙන් මේ ස්ථානයේ ගෙනා නිසා වාසයට ස්තුති කරනවා. இப்பொழுது எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ඔබ සපසන කතා කරපිසේ යාඥා කරනවා. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ඊශ්වරයන් නාමයෙන් යාඥා කරනවා යාපත් පියාණන්. ஆமென். ආමෙන්. நாங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். විසුද්ධ ආසන කරනවා. இந்த காலை நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி. අපි උදෑසන සමය ස්තුති කරනවා. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප මැද සිටින සීක. ஆமென். ආමෙන්. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? කී දිනකද බයිබලයක් ගෙනාවද? ஆமென். ආමෙන්. போன்ல இருந்தாலும் பரவாயில்லை, ෆෝන් එකේ තිබ්බත් ගැටලුවක් නැහැ. நீங்கள் பைபிளை பார்க்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ඔයාලා බයිබලෙන් පෙරලන පිටස මම ඉල්ලා සිටිනවා. ஆமென். ආමෙන්. பொல்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි නපුරු කාලයක ජීවත් වෙමින් සිටිනවා. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි අන්තිම කාලයේ ජීවත් වෙලා සිටිනවා. கிறிஸ்தவர்கள் ක්‍රිස්තු හිතනවා பொதுவாக இந்த நாட்களிலே சொல்லுகிற சில வார்த்தைகள் என்னவென்றால் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். කිතුනා මේ කාලේ කියන වචනයක් නම් අපි අන්තිම කාලේ ජීවත් වෙමින් සිටිනවා කියලා. அதே நேரத்திலே கத்தோலிக்க நண்பர்களை கேட்டால் அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். කතෝලික මිතුරන්ගෙන් අපි අහුවොත් ඕනොත් ඒකමයි කියන්නේ. இன்னும் உலகத்திலே இருக்கிற தேவனை அறியாத ஜனங்களை அவர்களோடு நீங்க பேசுறீங்களா, அவர்களும் சொல்லுகிற ஒரு காரியம் இது கடைசி நாட்களாக இருக்குது என்று தான் சொல்லுவார்கள். මේ ලෝකයේ සිටින කිතුන නොවන අයත් කියන්නේ මේ අන්තිම කාලය කියලා. ஆனபடினால் எல்லாருக்கும் இந்த நாட்களிலே உணர்கிற ஒரு காரியம் என்னவென்றால் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ඒ නිසා මේ සියලු දෙනාට දැනෙන දේ දැනන දේ නම් අපි අන්තිම කාලේ ජීවත් වෙනවා කියන එක. இந்த கால நேரத்திலே தேவன் என்னுடைய இருதயத்திலே போட்ட ஒரு சில காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේ මගේ හදවතේ තිබූ යම් කාරණා මම වාසන බෙදාගෙන කැමතියි. இது ஒரு பைபிள் ஸ்டடியாக தான் இருக்கும். මේක බයිබල් අධ්‍යයනයක් වගේ තමයි තියෙන්නේ. ஆனபடியாக நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. මේ බයිබල් අධ්‍යයනයක් වගේ තිබෙන නිසා මේක හොඳින් තේරුම් ගැනීම මගේ ආසාවක් තිබෙනවා. இந்த காலை நேரத்தில் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் උදෑසන මගේ මේ පණිවිඩයේ මාතෘකාව නම් ஓ யோவானே, ஓ யோவானே, உன் தலை எங்கே? මාතෘකාව නම් ඕ යෝවාන් ඔබේ ඉස කොහෙද? ஓ யோவானே, ஓ யோவானே, අහෝ යෝවාන් உன் தலை எங்கே? ඔබේ ඉස කොහෙද? மாற்கு சுவிசேஷ புத்தகத்திலே මාර්ක් සුභාරංචිතේ 6ஆம் அதிகாரத்திலே පරිච්ඡේදයේ 17ஆம் வசனத்திலே இருந்து 17 වෙනි පදයේ සිට 29ஆம் வசனம் வரை 29 වෙනි පදය දක්වා அங்கே ஒரு கதை கூறப்பட்டிருக்கிறது. ඒ ස්ථානයේ සිදුවීමක් සඳහන් වෙනවා. எல்லாருக்கும் தெரிந்த கதை. කොහොම දන්න කතාවක්. ஆனாலும் அந்த கதையிலிருந்து பலவித விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். නමුත් ඒ කතාවම වාසන යම් කාරණා කීපයක් බෙදාගෙන කරනවා. இந்த நேரத்திலே நான் தமிழிலே வாசிப்பேன். මේ අවස්ථාවේ මම දෙවෙනි කියවනවා. அதன் பிறகு சகோதரன் சிங்களத்திலே வாசிப்பார்கள். ඊට පස්සේ මම සිංහලෙන් කියවනවා. உங்கள் கையிலே பைபிள் இல்லாவிட்டால் අපේ අතේ බයිබලයක් නැතිනම් மிகவும் தாழ்மையாக எங்களுக்கு உதவி பண்ணி அந்த வார்த்தைகள் வசனங்களை திரையிலே போடுவார். සහෝදර විශේෂ මේ වචන බයිබලයේ ඔයාලට පෙනෙන නිසා මේ ප්‍රොජෙක්ට් එකෙන් දාලා පෙන්නනවා. ஆனபடியால் உங்களாலே அதை வாசிக்க முடியும். නිසා ඒක ඔයාලට කියවන්න පුළුවන්. மாற்கு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து මාර්ක් පරිච්ඡේදයේ 17 වෙනි පදයේ සිට ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட பொழுது මක්නිසා ඒරෝද තමා සාධකාව තමගේ සහෝදරවන පිළිපිලි භාර්යාව ඒරෝදෙස් யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி
கட்டி காவலிலே வைத்திருந்தார். මෙසේ කල නුඹේ සහෝදරයාගේ බාධාවක් තබා ගැනීම නුඹට යුතු නැත යෝහාන් එරොදකී නිසාය. එබැවින් එරොදස් ඔහුට වෛර කළ ඔහු මරන්න කැමති වූවාය. ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவளை கொன்று போட மனதாயிருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. එරොදස් ඔහුට වෛර කළ ඔහු මරන්න කැමති වූවාය. නමුත් ඈට නොහැකිය. அது என்னென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். විශ්වවිද්‍යාල පදය මක්නිසාද යෝහාන් ධර්මිෂ්ඨ වූ ශුද්ධ වූ මනුෂ්‍යෙක් වගේ හේරොද් දැක උඩ බයව ඔහු ආරක්ෂා කළේය. තවද ඔහුගේ බස් අසා හේරොද් බොහෝසේ වියවුල් විය. නමුත් සන්තෝෂයෙන් ඔහුට ඇවුම්කන් දුන්නේය. பின்பு சமயம் வாய்த்தது எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின பொழுது විශේෂයෙන් කලේ තවද පහසු දිනක් පැමිණියේ හේරොද් තමා උපන්දින දවසේදී තමාගේ උත්තමයන්ටද ප්‍රධාන සේනාධිපතින්ටද ගලිලේ ප්‍රධානීන්ටද මංගල කෑමක් දුන්නේය. ஏரோதியாவின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்திலே எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவனுக்கு ஆணையில் விட்டார். විස්තරිත පද දක්වා ඒකට එරොදස් දුබයි කරන නටා එරොද් උසමක කැමරට වාඩි වුණ අය ප්‍රසන්න කළාය. ඒකල රජ දෙන තරුණියට කතා කොට නුඹ කැමති මොන දෙයක් නුඹ මාගේ දින්නන්න ඒක නුඹට දෙවි කිය. ඔහුද නුඹ මාගේ දින්නන්න කොයි දෙයක් වුවත් මාගේ රාජ්‍යයෙන් දෙකෙන් කොටසක් වුවත් නුඹට දෙවි කියා ඈට දියුණු දුන්නේ. அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் தன் தாயிடத்திலே கேட்டால் அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றார். විශේෂයෙන් කලේ අපිට දොස් මාකුමක් කිලනද ඇගේ මවගේ නැස්වාය யோவான் බෞතිස්තගේ ඉසයයි ඇතිවාය. உடனே அவர் ராஜாவிடத்திலே சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுதே ஒரு காலத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டால், විශ්වාසයෙන් පදේ එකනේ ඇක්නේ රජුට පැමිණ ඔබ විසින් யோவான் බෞතිස්තගේ ඉස ඇතියකලා දැන් මට දෙනවට කැමැතිනේ කියා ඉල්ලුවාය. அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணை நிமித்தமும் கூட பந்தியில் இருந்தவர்கள் நிமித்தமும் அவருக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவருடைய தலையை கொண்டு வரும்படி சேவனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். විශේෂයෙන් හතරින් පද දක්වා රජදේ අතිශයින් ශෝකවිය නුඹතෝඩදී ඔහුගේ දිවුරු නිසා ප්‍රසන්න කැමරට වාඩි සිට ආයතන නිසා බැරේ ඇට කියන නොකැමති විය. ඒකනේම රජ මොනකාල ඒ වායු වේවා யோவான்ගේ ඉස්ස ගිනිට අනකලේ ඔහු සිරගේ ඉස්සකවා. அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு காலத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயிடத்திலே கொடுத்தார். නැවත 38 එකකින් රජ මොනකාලේ වායුවා யோவான்ගේ ඉස්ස ගිනිට අනකලේ ඔහු සිරගේ ඔහුගේ ඉස්ස කපා තැතිය කළාගෙනව යවුනිට දුන්නේය. යවුනිට ඒක ඇගේ මාට දුන්නාය. அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ඔහුගේ ගෝලය ඒ අසා ඇවිත් ඔහුගේ මලකටගෙන සොහොන්ගේ කැපුවේ. 29ஆம் வசனத்தை பாருங்க. මේ 29 පදේ බලන්න. அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ඔහුගේ ගෝලය අසා ඇවිත් ඔහුගේ මලකටගෙන සොහොන්ගේ කැපුවේ. யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் வந்து யோவான் பௌத்திஸ்தගේ ගෝලය ඇවිත් அவனுடைய தலையில்லாத சரீரத்தை கொண்டு போய் ඔහුගේ ඉස නැති ඒ මලකටකට ශරීරය රැගෙන ගොස් அடக்கம் பண்ணினார்கள். ඔවුන් සොහොන්ගේ තැන්පත් කරා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, එම සහෝදර සහෝදරිය எல்லாருக்கும் தெரிந்த கதை. හැමෝම දන්න කතාවක්. சண்டே ஸ்கூல்ல இருந்து
இருந்து நாங்க படித்த கதை. මේ සන්ඩේ ස්කූල් එකේ ඉඳන් ඉගෙන ගත්ත කතාව. ஆனால் இந்த கதைக்கு பின்னால பெரிய விஷயங்கள் உண்டு. නමුත් මේ කතාවට පිටුපස ලොකු දේවල් තිබෙනවා. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ඒක තමයි මම ඔයාලට බෙදා ගන්න යන්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සහෝදර සහෝදරිය ஏரோது ராஜா හේරොද් රජු தன்னுடைய சகோதரனுடைய மனைவியாகிய ஏரோதியாளை தனக்கு மனைவாட்டியாக வைத்திருந்தான். හේරොද් රජු තමාගේ සහෝදරයාගේ භාර්යාව වූ හෙරෝදියස් அதை அதை கண்ட யோவான் ஸ்நானகன் தேவனுடைய மனிதனாய் இருந்தபடியினால் ஏரோது ராஜாவை பார்த்து, நீ செய்கிறது தவறு, நீ செய்கிறது பாவம் என்று அவனை எச்சரித்தான். ඒක දුටු යෝහන් බෞතිස්තයා දෙවියන්වහන්සේගේ දාසියෙක් සිටින නිසා ඔහු දෝෂාරෝපණයක් කරනවා මේ හෙරොද්ට නුඹ කරන්නේ වැරදි දෙයක් කියලා. ஆனால் ஏரோது ராஜாவோ யோவான் ஸ்நானகனை பற்றி அவனுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தபடியினால் அவனை கொலை செய்ய விரும்பவில்லை, அவனை காவற்கூடத்திலே வைத்திருந்தான். නමුත් මේ හෙරොද්ට මේ යෝහන් බෞතිස්ත ගැන යම් මේ සැලකිල්ලක් නැත්නම් යම් දේව බයක් තිබුණ නිසා ඔහු මරන්නේ නැතුව හිරගේ අරස්ති කළා. ஆனால் ஏரோதியாளோ නමුත් හෙරෝදියස් இந்த யோவான் ஸ்நானகனை எப்படியாவது கொண்டு விட வேண்டும், මේ යෝහන් බෞතිස්ත කොහොමරි මරන්න ඕනේ. ஏனென்றால் அவன் விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் අය වෛශ්‍යාවනේ ජීවිත සිටියා. இந்த ராஜா யோவான் மேல் ஒரு ரெஸ்பெக்ட் வைத்திருக்கிறபடியினால் தன்னை விட்டு விடுவானோ என்ற ஒரு பயத்திலே எப்படியாவது யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய வேண்டும் என்று அவள் திட்டமிட்டிருந்தார். මේ හෙරෝදියස් සැලසුම් කරනවා මේ රජතුමා හෙරොද් යෝහන් බෞතිස්තට බය නිසා ඔහුට ගරු කරන නිසා ඔහු නිදාස් කරයිද කියලා සිතලා මරන්න සැලසුම් කරගෙන සිටියා. ஒரு நாள் ஏரோது ராஜாவுடைய ஜென்ம நாள், அதாவது அவனுடைய பர்த்டே வருகிறது. එක දවසක් මේ හෙරොද් රජුගේ උපන් දිනේ එනවා. இந்த பைபிள்ல මේ බයිබලයේ 3 இடங்கள்ல மாத்திரம்தான் ස්ථාන තුනක විතරයි இந்த பர்த்டே பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. උපන් දින ගැන සඳහන් වෙන්නේ. நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்க வீட்டுல போய் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. මම ඒක කොහොමද කියලා කියන්නේ ඔයාලා අධ්‍යයනය කරලා හොයාගන්න. 3 இடங்கள்ல மாத்திரம்தான் பர்த்டே பற்றி சொல்லியிருக்கிறது. ස්ථාන තුනක විතරයි මේ උපන් දිනය ගැන සඳහන් වෙන්නේ. பர்த்டே பார்ட்டியை பற்றி சொல்லியிருக்கிறது. උපන් දින පාටියක් ගැන සඳහන් වෙන්නේ. அந்த 3 சம்பவத்தில் 3 பர்த்டே பார்ட்டியிலும் அது முடிந்தது எப்படி தெரியுமா? அழிவுல. උපන් දින සාද තුනේම අවසානයේ උනේ විනාශය. ஆமென். ආමේන්. பைபிள்ல බයිබලයේ 3 இடத்துல மாத்திரம்தான் பர்த்டே பார்ட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 பர்த்டே பார்ட்டியிலும் முடிந்தது அழிவுல. මේ බයිබලයේ සඳහන් උපන් දින සාද තුනේම අවසානයේ වූයේ විනාශය. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. ඒක කුමක්ද කියලා මම කියන්නේ නැහැ ඔයාලා හොයාගන්න. பர்த்டே பார்ட்டி வைக்க வேண்டாம்னு சொல்றத මම කියන්නේ නැහැ උපන් දින සාද அது කියන්නේ பாவம் இல்ல. ඒ පාපයක් නෙවෙයි. மச்சான் எங்களையும் கூப்பிடுங்க. දීප ළඟට අරගන්න. ஆமென். ආමේන්. ஆனா கொஞ்சம் ஒரு மொடஸ்டா ஒரு லிமிட்டா வைங்க. ඒක මොඩස් නැත්නම් යම් රාමුවකට කොටු වෙලා ආල කරන්න. சரி, இப்ப யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்பட்டு මේ යෝහන් බෞතිස්තගේ ඉස ගසා அவன் கொலை செய்யப்பட்டான். ඔහු මරණය ලැබුවා. இந்த யோவான் யார்? මේ යෝහන් කවුද? இதுதான் முக்கியம். මේක තමයි වැදගත්. யோவான் ஸ்நானனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். අපි යෝහන් බෞතිස්ත ගැන දන්නවා. அவனை பற்றி நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். ඕක ගැන බොහෝ කාරණා දන්නවා. இந்த யோவான் ஸ்நானகன் யார் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். මේ යෝහන් බෞතිස්ත කවුද කියන එක මේ අවස්ථාවේදී බලන්න යනවා. அதை சொல்லுவதற்கு முன்பதாக කියන්න ප්‍රථමයෙන් ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய தலையை வெட்டினால் என்ன நடக்கும்? මේක කියන්න ප්‍රථමයෙන් මම කැමති දාදයක් සඳහන් කරන්න. ආලකලත් තැනැත්තෙකුගේ ඉස ගසා දැමුවොත් කුමක්ද සිදු වෙන්නේ? ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுடைய தலையை வெட்டினால் தலையில தான் அபிஷேகம் இருக்கு. මේ ආලකලත් තැනැත්තෙකුගේ ඉස ගසා දැමුවොත් ඔහුගේ ඉසේ තමයි මේ ආලේපේ තියෙන්නේ. தலையில தான் வாய் இருக்கு. ඉසේ තමයි මුඛය තියෙන්නේ. வாய் மூலமா தான் தேவனுடைய வார்த்தையை பேசலாம். මුඛය කරකවගෙන දේව වචනේ කතා කළ හැකි. அப்ப சத்துரு தலையை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய தலையை வெட்டி விட்டால் அபிஷேகம் இல்லாமல் போகுது. அவனுடைய வாய் மூலமாக வருகிற வார்த்தைகளும் அங்கே நிப்பாட்டப்படுகிறது. මේ දේව දාසුගේ නැත්නම් මේ ආලකලත් තැනැත්තෙකුගේ ඉස ගසා දැමුවොත් ඉසේ මුඛය වෙනවා මුඛය කරකවගෙන දෙවන් වාසේ කතා කරනවා. එතකොට ඒ සම්බන්ධය නැති වෙනවා. அப்ப இந்த யோவான் என்பவன் யார்? මේ යෝහන් බෞතිස්ත කවුද? லூக்கா 1 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது. ලූක්
පළවෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදයේ සඳහන් වෙනවා. எலியாவின் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன், அதாவது யோவான் ஸ்நானகன், எலியாவின் ஆவியிலும் பலத்திலும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். ඔව් පියවරුන්ගේ සිත් දරුවන් දෙසට අකීකරුවන් ධර්මිෂ්ඨයන්ගේ ඥානය ඇසීමට ආරම්භ පිණිසද සූදානම් වූ ගත් ස්වාමීන් වහන්සේට පිළියෙල කර පිණිසද එලියාගේ ආත්මයෙන්ද බලයෙන්ද උන්වහන්සේට පෙරටුව යන්නේ කීවේ. யோவான் ஸ்நானகன் யோவான் பௌතිஸ்த எலியா தீர்க்கதரிசியின் ஆவியோடும் பலத்தோடும் வந்தார். யோவான் பௌතිஸ்த එලියාගේ ආත්මයෙන් බලයෙන් පෙරටුවට ගියා. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். පදයක් අපි බලමු. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். මතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදය. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்படுகிறது. யோவான் මතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදයේ யோவான் කියන මෙලෙස සඳහන් වෙනවා. ඔබලා පිළිගන්න කැමති නම් එන්ට සිටින එලියා මොහොය. இன்னும் வசனங்களை பார்ப்போம். තවත් පද කිහිපයක් බලමු. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது මතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 11 12 13 පද කියනවා. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். මතේ 14 පරිච්ඡේදයේ 11 13 දක්වා උන්වහන්සේ උත්තර දෙමින් එලියා එන්නේමය ඇවිත් සියල්ල අත පිහිටුවන්නේය. නමුත් නුඹලා කියමි එලියා ආවේ ඔහු නැදින යමක් කරන්න කැමති වූවෝද ඒ දේ ඔහුට කළේ. එසේම මනුෂ්‍ය පුත්‍රයා තමන්ගේ පීඩා විඳින්නේ ඔහුට කීසේක. උන්වහන්සේ යෝහන් බාප්තිස්මයන් කතා කරලා ගෝවින්ද තේරුම් ගත්තා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සහෝදර සහෝදරියෝ, யோவான் ஸ்நானகன் ஏன் ஒரு முக்கிய ஸ்தானத்தை பெறுகிறான்? එනි යෝහන් බාප්තිස්ත විශේෂ ස්ථානයක් ලබා ගන්න. அவனுக்குள் ඔහු තුල எலியாவின் மேல் இருந்த ஆவியும் එලියා මත තිබුණා වූ ආත්මය, எலியாவின் பலமும் එලියාගේ බලය அவனுக்குள் இருந்தது. ඔහු තුල තිබුණා. ஆமென். ආමේන්. சரி, இந்த எலியா தீர்க்கதரிசி, මේ එලියා ආත්මවරයා அவனுக்கு என்ன நடந்தது பார்ப்போம். ඔහුට මොකද සිදු වෙන්නේ අපි බලමු. ஆமென். ආමේன். யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியோடும் எலியாவின் பலத்தோடும் வந்தான். அப்ப எலியா யாருன்னு நாங்க பார்ப்போம். මේ යෝහන් බෞද්ධිස්ත එලියාගේ ආත්මයෙන් එලියාගේ බලයෙන් තාවත අපි බලමු මේ එලියා කවුද කියලා. இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்களானால் එක රාජාවේ 10 පන්සියවල කියවලා බලනකොට எலியா தீர்க்கதரிசி அங்கே ஒரு பணிபடத்தை கட்டி பலியை ஏற்படுத்தி பாகால் தேவனை அங்கே கும்பிட்டு கொண்டிருந்த ஜனங்களோடு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி வானத்தில் இந்த அக்கினியை கொண்டு வந்து கடைசியாக ஒரு 450 பாகால் தேவனின் பூசாரிகளை அவன் கொண்டு போட்டான். මේ එක රාජාවේ 10 පන්සියවල කියවන එක සඳහන් වෙන්නේ මේ එලියා කියන දෙවියන් වහන්සේගේ අනාගත වක්‍රවරයා සහ බාල් කියන දෙවිවරු නමස්කාර කරන යම් කණ්ඩායමකුත් ඒ වගේම ඔවුන්ගේ පූජකයන් අතර යම් සිදු මේ ගැටුමක් නැත්නම් මතකයටපත් වෙලා එලියාගේ අවස්ථාවක පූජා සැලක කරනවා ආසින් ගිනිබස්ව අවසානයේදී මේ බාල් ප්‍රපේතවරුන් 450ක් ඔවිසකසනවා. இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், දැන් බලනවා 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு போனால் රාජාවේ 9 පන්සියවල තියකල ஆகாப் என்ற இஸ்ரவேல் நாட்டின் ராஜா இருந்தான். ආහාබ් කියන රජතුමෙක් හිටියා මේ ඊශ්‍රායල් දේශේ. அவன் மிகவும் ஒரு மோசமான ஒரு ராஜா. ඔයිතා නපුරු රජෙ. அவனுக்கு இருந்த மனைவி தான் யேசபேல். ඔහුට ඉස්තිරියාව භාර්යාව තමයි යෙසබෙල්. யேசபேல் என்ற ஒரு பேய். අපි දන්නා යෙසබෙල් කියන්නේ යම් அவன் இப்ப எலியா தீர்க்கதரிசி 450 பாகால் சேவகர்களை அல்லது பூசாரிகளை கொன்று போட்ட கதையை இந்த ஆகாப் ராஜா வீட்டுக்கு போய் தன் மனைவியாகிய யேசபேலுக்கு சொல்லுகிறான். මේ ආහාබ් රජු තමන්ගේ
නිවසට ගොස් තමන්ගේ භාර්යාව යෙසබෙල්ට කියනවා මේ එලියා කියන දෙවියන් වහන්සේගේ අනාගත වක්තෘවරයා බා ප්‍රොෆෙටවරු 650ක් මරලා දැම්මා කියලා. அப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ඊට දකිනවා யேசபேலுக்கு மிகவும் கோபம் வந்தது. මේ අවස්ථාවේදී යෙසබෙල්ට ගොඩාක් තරහා යනවා. ஏனென்றால் இந்த பாகால் என்கிற தெய்வம் யேசபேலுடைய குடும்ப தெய்வம். මේ බා කියන දෙවියා යෙසබෙල්ගේ පවුලේ කුල දෙවියන් විදිහට සලකන දෙවි කෙනෙක්. யேசபேல் இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்தவர் அல்ல, வேறொரு நாட்டை சேர்ந்தவர். அவர் அந்த நாட்டை விட்டு ராஜா ஆகாப் ராஜா அவரை திருமணம் பண்ணபடினாலே இஸ்ரவேல் நாட்டுக்கு வருகிறார். பாகால் தெய்வங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். මේ යෙසබෙල් කියන්නේ ඊශ්‍රායලයේ සිට රජනක් නොවේ. ඇය තීර්සා සීදෝන් වලින් එන රජනක්. එතකොට එයා ඇගේ ඉදිමන වතිපතාවන් එක්ක බාල් දෙවියන් එක්ක මේ ඊශ්‍රායලට එනවා. யேசபேல் தேவாதி தேவனுக்கு எதிராக இஸ்ரவேல் நாட்டிலே பாகால் என்ற தெய்வத்தின் ஆராதனைகளை துரிதமாக செய்து வந்தார். මේ යෙසබෙල් ස්වාමී දෙවියන් වහන්සේට විරුද්ධව මේ ඊශ්‍රායල් දේශය තුළ බාල් දෙවියන්ට නමස්කාර පිළිවෙත් පිළිවෙමින් සිටියා. இந்த சூழ்நிலையிலே මේ අවස්ථාවේදී ஆகாப் என்ற ராஜா யேசபேல் வந்து சொல்லுகிறான், உனக்கு தெரியுமா, நேற்று இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி எங்களுடைய பூசாரிகள் அல்லது ஆசாரிகள் 450 பேரை கொலை செய்து விட்டான். මේ අවස්ථාවේ ආහාර යෙසබෙල් කියනවා මේ එලියා කියන දෙවියන් වහන්සේගේ නාමක වක්තෘවරයා මේ බාල් ප්‍රොෆෙටවරු 650 මරලා දැම්මා කියලා. ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ராஜாவின் දාන පරිච්ඡේද දෙවෙනි පදේ කියවන කලා அப்பொழுது யேசபேல் எலியாவிடத்திலே ஆள் அனுப்பி அவர்களிலே ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதேயோனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னார். ராஜாவின் දාන පරිච්ඡේද දෙවෙනි පදය එවිට යෙසබෙල් මා විසින් එන වෙලාවට පමණ නුඹේ ප්‍රාණය ඔවුන්ගේ එක්කෙනෙකුගේ ප්‍රාණයෙන් වෙන්න සලස්වෙන්නේ නැත්නම් දෙවිවරු මට එසේම ඊට වැඩියෙන් කෙරෙන පණිවිඩකාරකත එලියාට කියා ඇරියා. இங்க பாருங்க, யேசபேல் ஒரு சவால் விடுகிறார். මේ අවස්ථාවේ බලන්න මේ යෙසබෙල් යම් අභියෝගයක් කරන එලියා. எலியா தீர்க்கதரிசியினுடைய தலை அவன் கழுத்துல இருக்காது என்று அவர் ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறார். මේ අවස්ථාවේදී එලියා දිවසවරයාගේ මේ බෙල්ල ඉස්සර තිබේ ඔහුගේ ශරීරයේ තිබෙන්නේ නැහැ කියලා යම් අභියෝගයක් මේ යෙසබෙල් කරනවා. என்ன நடக்குது? මොකද සිදුවෙන්නේ? யேசபேலுக்குள்ளே இருக்கிறது அசுத்தாவிகள். යෙසබෙල් තුළ තිබෙන්නේ අසුද්ධාත්මය. எலியாவின் மேல் இருக்கிறது தேவாதி தேவனுடைய பரிசுத்த அபிஷேகம். මේ එලියා මත තිබෙන්නේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධ වූ ආලේපය. அப்ப அந்த அசுத்தாவிகளுக்கும் தேவனுடைய அபிஷேகத்தின் இடையிலே இங்க போராட்டம் நடக்குது. මේ අවස්ථාවේ අපි දකිනවා මේ ශුද්ධ වූ ආත්මය ඇති ඒ ආලේපය ඇති මනුෂ්‍යයන්ගේ ඒ ආත්මය ඒ වගේම යෙසබෙල්ගේ නපුරු අසුද්ධ ආත්මයන් අතර ගැටෙනවා. அந்த யேசபேலுடைய ஆவி இப்பொழுது எலியாவை கொலை செய்ய வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. මේ යෙසබෙල්ගේ නපුරු ආත්මය එලියාව මරන්න සොයනවා. மூன்றாம் வசனம் சொல்கிறது, තුන්වෙනි පදේ සඳහන් වෙනවා. அவனுக்கு அதாவது தீர்க்கதரிசி எலியாவுக்கு தெரிந்த உடனே அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ඒකරාදර දාන ප්‍රතිපදිස්ත අතර දක්වා ඔහු ඒ අසහන නැගිට තමාගේ ප්‍රාණය කලවා ගැනීමට යනුයේ යූදාට අයිති බේර්ෂෙබාට වෙන්න තමාගේ වැඩකාරයේ නවතින්නට තමාම දවසක් ගමන කාන්තාරයට ගොස් රෝතින් ගසක් යට ඉඳගෙන තමා මැරෙන ලෙස ඉඳපු ස්වාමීන් වහන්සේ ඉතින් ඇත දැන් ස්වාමීන් වහන්සේ මගේ ප්‍රාණය ගත කරන මක් නිසාද මගේ පියවරුන්ට වඩා මම උතුම් නොවේ කීවේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, එමන් සහෝදර සහෝදරි இங்கே ஆவிக்குரிய போராட்டத்தை பாருங்க. මේ අවස්ථාවල බලන්න මේ දින ආත්මික පොරවැදී யேசபேலினுடைய அந்த ஆவி எலியா தீர்க்கதரிசியை அவனுடைய
அவன் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று போராட்டம் வரும் பொழுது எலியா தீர்க்கதரிசி கவலை அடைந்து பயமடைந்து ஒரு சூரச் செடியின் கீழ் அமர்ந்து அவன் சொன்ன, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, எனக்கு இனி வேணாம், என் பிராணனே எடுத்து போடுங்க என்று அவன் சொல்லுகிறான். व्यवस्थाවේ සිදුවීම නැවතම කියනවා මේ යෙසෙබෙල් ඇතුලේ තිබෙන නපුරු ආත්මයක් වගේ අය මේ එලියා මරන්න සොයනවා. එවිට එලියා බියපත්ව මේ දුකින් ඕ පැනලා යනවා, ඕ කියලා හැංගෙනවා, ඕ රොතෙන් ගසක් යන්නේ කියනවා, ස්වාමීනි දැන් නැති මගේ ප්‍රාණය දැන් කියලා ඕ යාඥා කරනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நேற்று தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கொண்டு வந்தான். බලන්න කල්පනා කරලා බලන්න ඒකට කලින් දවසේ තමයි අහසින් ගිනි බැස්සුවේ. நேற்று வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த தீர்க்கதரிசி ඊයේ දවසේ අහසින් ගිනි බැස්සුවාම මේ දිවසිවරයා இந்த இயேசுபேல் ஆவியோடு போராட முடியாம அவன் சோர்வடைந்து சூரச் செடியின் கீழே உட்கார்ந்து இருக்கிறான். මේ යෙසෙබෙල්ගේ ආත්මය සමග පොරබදින්න බැරුව ඕ රොතෙන් ගසක් යට වැතිරලා ඉන්නවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, මේ සහෝදර සහෝදරියෝ இந்த கிறிஸ்தவ ஊழியத்திலே அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் சோர்வடைவீர்களானால் මේ කිතුණු ගමනේ මේ කිතුණු ජීවිතය ඔබ මැලි වෙනවා නැත්නම් ඔබ වෙහෙසටපත් වෙනවා නම් ஒருவேளை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம், என்ன காரணத்தினாலும் நீங்கள் சோர்வடைவீர்களானால் நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் என்று சொல்லுவீர்களானால் யோசித்து பாருங்க. எலியா தீர்க்கதரிசிக்கும் அதுதான் நடந்தது. அதுக்கு நடந்ததுக்கு காரணம் என்ன? இயேசுவின் ஆவி அவனுக்கு எதிராக போராடினது. මේ අවස්ථාවේදී වල දකින්න මේ ඔවුන් අපිට මේ අපිට අද සේවයේදී ප්‍රශ්නයක් පැමිණෙන කල ආත්මික ප්‍රවැදීමක් පැමිණෙන කල අපි සේවයෙන් සැකවිලා ඇන්දිලා අපි පොඩි බ්‍රේක් එකක් ගන්නවද නැත්නම් අපි මේ පොඩි විවේකයක් ගන්න යනවා කියලා හිතාගෙන ඉන්නවා. ඒකට හේතුව නම් ඒ අවස්ථාවේදී අපි දකිනවා මේ එලියාගේ සන්දර්භයේදී යෙසබෙල් තුළ තිබුණා මේ නපුරු ආත්මය ඔන්න විරුද්ධව ක්‍රියා කළා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, මේ සහෝදර සහෝදරියෝ ஆனாலும் தேவனுடைய கிருபையை பாருங்க. දෙවනාසේගේ කරුණාව දෙසවලා ஒரு බලන්න. தேவதூதனை அவனுக்கு அனுப்புகிறார். දේවදූතයෙක් ඔහු වෙත යවනවා. இவன் தூங்குறான். ඔහු නිදි. சூரச் செடியின் கீழே படுத்து தூங்குறான். රොතෙන් ගසයට නිදි. தேவனுடைய மனிதனே, දේව මනුෂ්‍ය. தேவனுடைய ஸ்திரீயே, දේව මනුෂ්‍ය. நேற்று தானே அக்கினி கொண்டு வந்த, ඊයේ ඔබ ගිනි බැස්සුවේ. இன்றைக்கு சோர்வடைந்து படுத்திருக்கிறியே. අද ඔබ මැලිවි වෙහෙසටපත් වී සිටිනවා. தேவதூதன் வந்து அவனை எழுப்பி அதுக்கு ஒரு குகைக்குள்ள போறான். அவனுடைய ஊழியம் அதோடு முடிந்தது. ඊට පස්සේ දේවදූතයා හැමින ඔහු නැගිටලා ඔහුව මේ ගුහාවට ගෙන ඒකත් සමගම ඔහුගේ සේවය අවසන් වෙනවා. ஆவிக்குரிய போராட்டம். ආත්මික පොරවැළීම. ஆமென். ආමේන්. ஆவிக்குரிய போராட்டம். ආත්මික පොරවැළීම. தேவனுடைய மனிதனே, දේව මනුෂ්‍යයා, தேவனுடைய பிள்ளையே, දේව දරුවා, சில நேரங்களிலே ஆவியோடு நீ போராடும் பொழுது மற்றவர்கள் அது புரியாது. සමහරක් විට ඔබ ආත්මික පොරවැළීමක සිටින කල අනිත් අයට තේරෙන්නේ නැහැ. நீ தனியாக போராடணும். ඔබ තනියමයි පොරබදින්නේ. உனக்கு சோர்வடைய முடியாது. ඔබට මැලි වෙන්න බෑ. நீ சோர்வடைந்து யாரிடத்துல போய் ஜெபம் பண்ணு சொன்னாலும் அவர்கள் உனக்காக பாரத்தோடு ஜெபிக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியாது. ඔබ මැලිවි ඔබ තවත් කෙනෙකු ළඟට ගොස් කියනවා මාව දිසා යාඥා කරන්න කියලා ඔවුන්ට නුඹගෙන දන්නේ නැහැ. ඒ නිසා ඔවුන් බරක් ඇතුව යාඥා කරන්නේ නැහැ. நீதான் தேவனுடைய பலத்தோடு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய பலவினால் நீதான் போராட வேண்டும். නුඹ නුඹේම බලයවත් නුඹේම ශක්තියවත් නොපිහිටා සේනාව ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය කරනගෙන නුඹ යාඥා කළ යුතුයි. இன்னைக்கு சோர்வடைந்து இருக்கிறீங்களா? අද ඔබ මැලිවි සිටිනවද? சோர்வடைந்து இருக்கிறீங்களா? මැලිවි සිටිනවද? இயேசுவின் ஆவிக்கு அடிமையாக இருக்கிறீர்களா? ඔය යෙසෙබෙල් ආත්මයට අද වහල්ව සිටිනවද? சிலர் வந்து சொல்லுவார்கள், සමහර අය කියනවා பாஸ்டர், පාස්ටර් நான் கொஞ்சம் 1 மாசம் 2 மாசம் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். පාස්ටර් මම මාසයක් දෙකක් පොඩි නිවාඩුවක් මේ විවේකයක් ගන්න යනවා. அன்னைக்கு தேவனும் எலியாவை பார்த்து, சரி நீ படுத்து தூங்குற, நீ ரெஸ்ட் எடுக்கிறதானே, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிருந்தா அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? මේ අවස්ථාවේ අපි දකිනවා එලියා යම් ස්ථානයක වැටි නිදාගෙන ඉන්න විට ඔහු කියලා තිබුණා මම පොඩ්ඩක් විවේකයක් ගන්න යනවා ස්වාමීන් වහන්සේ. එවිට ස්වාමීන් වහන්සේ විවේකයක් ගන්න ගිහින් තිබුණා කුමක් සිදු වෙන්නේ? அங்கேயே செத்து நாடி புழு வச்சு செத்து அப்படியே போயிருப்பான். ස්ථානම මැරිලා කුණු වෙලා පනෝරාල යනවා. ஆனால் கர்த்தருடைய கிருபை
கர்த்தர் பக்கம் நிற்கிறார். සාමාසික විපක්ෂය போராடு. පොරවැදී இங்கே நான் இவ்வளவு போராட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம் தெரியுமா? කොච්චර පොරවැදී තුලින් ආවත් දැන් பாவத்துல விழுந்திருக்கிறோம். පාපේ වැඩි තිබෙනවා இல்லைன்னு சொல்லல. නෑ කියන්නේ ஆனா නෑ அவர் தேவன் எங்களை கைவிடவில்லை. ස්වාමීන් වහන්සේ අප අත්හැරියේ නැහැ ஆமென். ආමේන් அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ඒවා සහෝදර සහෝදරියෝ ஒன்று யோவான் 4:4 சொல்லுகிறது. එක යෝහන 4:4 කියනවා யாருக்கு தெரியுமா? කවුරුද දන්නවද பைபிளை பார்க்காம சொல்றோம். බයිබලේ බලන්න කියන්නේ உலகத்திலே இருக்கிறவனை விட ලෝකයේ සිට තැනකට වඩා எனக்குள் இருக்கிறவன் මාතෘ සිට තැනන් වහන්සේ பெரியவர். බලවන්තයි ஆமென். ආමේන් ஒரு வாயத்துக்கு ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. කටට ආමේන් කියලා කියන්නේ නැද්ද சரி. හරි இயேசுவின் ஆவி යෙසබෙල්ගේ ආත්මය எலியாவை ஊழியத்திலிருந்து அகற்றி விட்டது. එලියාව සේවයෙන් අහක් කරා அந்த இயேசுவின் ஆவி මේ යෙසබෙල්ගේ ආත්මය அந்த எலியாவின் மேல் இருந்த ஆவியும் பெலனும் யோவான் ஸ்நானனுக்குள்ள வந்தது. මේ එලියාවන තිබුණු ඒ ආත්මය ඒ බලය යෝහන් බෞතිස්තුලට ගියා இயேசுவேலுக்குள் இருந்த ஆவி இப்பொழுது ஏரோதியாவுக்குள் வந்தது. මේ යෙසබෙල් තුල තිබුණා මේ නපුරු ආත්මය හෙරෝදියස් තුලට ආවා அதனால்தான் නිසා තමයි தன் மகளை அனுப்புகிறார். තමන්ගේ දුවව යවනවා வேத ஆய்வாளர்கள் சொல்கிறார் அந்த பிள்ளைக்கு ஒரு 12க்கும் 15 வயசுக்குள்ள தான் இருக்கும். බයිබල් විශාරදයන් පවසනවා මේ දරුවාට වයස 12 15 අතර තමයි කියලා. ராஜா குடி வெறியில இருந்திருப்பான். රජතුමා බීමත්ව සිටින්න ඇති இந்த சின்ன பெண் ஆடணும்னு அவருக்கு சந்தோஷம் வந்திருந்தான். මේ කුඩා දරුවා නටනකොම මොහොත ප්‍රීතිමත් වුණා. சந்தோஷத்தை கொடுத்தது யாரு தெரியுமா? ඒ සතුට දුන්නේ කවුද දන්නවද? யோசித்து பாருங்க. කල්පනා කරලා அந்த බලන්න. ராஜாவுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் இந்த சிறு குழந்தை ஆடுறதை பார்த்தோன்னு சந்தோஷத்தை கொடுத்தது யாரு? මේ රජතුමාට රෝසමගේ සිටිය උත්තමයට ප්‍රධානයට මේ කුඩා දරුවා නටනකොකින් ඔහුට සතුට ලැබෙන්නේ දුන්නේ කවුද? இயேசுவேலுக்குள்ள இருந்த ஆவி. යෙසබෙල් තුල තිබුණා ඔය ආත්මය. அவன் கூப்பிடுறான் பிள்ளையவா, ඔව් කියන ළමයට එන්න உனக்கு කියලා. என்ன வேணும்? ராஜ்யத்துல அரவாசி உனக்கு தாரு. මට මොනවාද වෙන රාජ්‍යෙ මංගුවක්ම දෙන්න. இயேசுவின் ஆவி அந்த குழந்தைக்கு சொல்லுது, போ 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 அம்மாட்ட கேளு. යෙසබෙල්ගේ ආත්මය කියනවා කියන්නේ අම්මලාට යන්න කියලා අම්මගෙන් අහන්න. அம்மாக்குள்ள தானே அந்த ஆவி உட்கார்ந்துருக்கு. අම්මා තුල තමයි ඒ ආත්මය ඉඳගෙන තිබෙන්නේ. அவ சொல்லுகிறா, ඈ කියනවා யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளு. යොහාන් බෞතිස්තගේ ඉස්සගෙන. கொஞ்சம் யோசித்து பாருங்க. අපිට කල්පනා කරලා බලන්න. புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தா, ප්‍රඥාවන්ත ස්ත්‍රියක් නම් கொஞ்சம் யோசித்து பாருங்க. අපිට කල්පනා කරලා බලන්න. புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தா බුද්ධිමත් ස්ත්‍රියක් නම් அந்த ராஜாக்குள்ள அவனுடைய ராஜ்யத்துல அரப்பம் எடுத்துட்டு அவன் போயிருக்கணும். මේ රාජ්‍ය පවුලක් කරගෙන යනවා. இப்ப இந்த சபையில இருக்கிற சில ஸ்திரிகள் அப்படிதான் செய்வாங்க. මේ සම්පූර්ණ සමාජ සමිතිය එකයි කරන්නේ. ஆமென். ஆனா அவளுக்குள்ள இருந்தது இயேசுவின் ஆவி. නමුත් ඇය තුළ තිබෙන යෙසබෙල්ගේ ආත්මය அந்த ஆவிக்கு வேணும் இந்த ஊழியத்தை அழித்து போடுவது. මේ යෙසබෙල්ගේ ආත්මයට අවශ්‍ය වෙන්නේ මේ සේවය විනාශ කරන්න. உள்ள சகோதர சகோதரிகளே, පින්වත් සහෝදර இப்ப සහෝදරියෝ நடக்கலையா? සිද්ධ වුණේ නැද්ද? இயேசுவின் ஆவி கிரியை செய்யலையோ? යෙසබෙල්ගේ ආත්මය ක්‍රියා නොකළේද? அங்கதான் நான் வாரேன். මෙතනයි ඉන්නේ. ஆமென். ආමේන්. யோவான் ஸ்நானகனின் தலை வெட்டப்பட்டது. යොහාන් බෞතිස්තගේ ඉස්ස දසා දරනු ලබනවා. ஒரு மனிதனை கொலை செய்யலாம், මිනිසෙකු මරන්න පුළුවන්. ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கொலை செய்ய முடியாது. මනුෂ්‍යයා මත තිබෙන ඒ ආලේපය වලන නසා இயேசுவின் ஆவியா இருக்கலாம், எந்த ஆவியா இருந்தாலும் ஒரு மனிதனை கொலை செய்யலாம், ஒரு மனிதனுடைய ஊழியத்தை நிப்பாட்டலாம், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பிசாசினால் தொட முடியாது. මේ යෙසබෙල්ගේ ආත්මයට යම් මිනිසෙකුගේ සේවය නවත්තන්න පුළුවන්. ඔහුව මරන්න පුළුවන්. නමුත් ඔහු තුළ තිබෙන ඒ ආලේපය කිසිවක් කරන්න බෑ. சரி, எலியா தீர்க்கதரிசி ஊழியத்தை விட்டு போய்விட்டாரு. தேவன் அவரை ஒரு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டாரு. මේ එලියා සේවයෙන් ඉවත් වෙලා ඉස්සෝව ස්වාමීන් වහන්සේ ආහත් විශ්වාස இயேசுவேல் ராணி செத்து போயிட்டா. அவளுக்குள்ள இருந்த ஆவி ஏரோதியாசுக்குள்ள வந்தது. யோவான் ஸ்நானனை கொலை செய்தது. මේ යෙසබෙල් මැරලා ගියා. ඔහුට ඇයට තිබුණ ඒ ආත්මය හෙරෝදියස් තුළට ගියා. யோவான் ஸ்நானனுக்கு பிறகு அந்த அபிஷேகம் எங்க வருது? මේ යොහාන් බෞතිස්තට පසුව මේ ආලේපය කොහෙටද යන්නේ? யாருக்கு கொடுக்கப்படுகிறது? කාටද දෙනු ලබන්නේ? வசனத்தை பார்ப்போம். අපි බලමු පදේ බලමු.
யோவான் 3ஆம் அதிகாரம் 29, 30. யோவான் 3 පරිච්ඡේදයේ 29 30. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணமாலையத்தா மணமாலையாய, மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். නමුත් ඔහුගේ මනමාලයා ළඟ සිට ඔහුගේ වචනසන ඔහුගේ මිත්‍රයා මනමාලයාගේ හඬට බොහෝසෙයින් ප්‍රීති වෙයි. இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. එබැවින් මාගේ මේ ප්‍රීතිය සම්පූර්ණ වී තිබේ. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். වාසය වර්ධනය වෙන්න මා අඩු වෙන්නත් ඕනේ. யோவான் ஸ்நானனுடைய வார்த்தைகள், යෝහාන් බෞද්ධගේ වචන. அவன் சாகுவதற்கு முன்பதாக சொல்லுகிறான். මැරෙන්න ප්‍රථමයෙන් මේ වචන පවසනවා. பாருங்க, அவன் தன்னை மணவாளனுடைய தோழன் என்று தன்னை அழைத்துக் கொள்கிறான். තමාව ආමන්ත්‍රණය කරගන්නවා මනමාලයාගේ මිත්‍රයා කියලා. மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. මනමාලයා කවුද? යේසුස් වහන්සේ. மணவாட்டி யாரு? මනමාලිය කවුද? சபை. සභාව. ஹalleluya. හalleluya. அதுதான் அவன் சொல்லுகிறான். නිසා இப்ப කියන්නේ மணவாட்டியை உடையவன் மணவாளன். මනමාලියත්තා මනමාලයායි. தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். අනාගත වාක්‍යයක් සෝපා. இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். යේසුස් වහන්සේ තමයි මනමාලයා. மணவாட்டி தான் சபை. සභාව මනමාලිය. நான் தான் தோழன். මමයි මිතුරා. இனி நான் அழிந்து போகிறேன், நான் சிறுகணும், ඉන්පසුම විනාශන මම අඩුවි. அவர் பெருகணும். වාසය වර්ධනය. அவர் மேல இருந்த அபிஷேகம் இப்ப சபைக்கு வருகிறது. ඒ එළියට දෙන වාලිකල සභාවට ගන්නවා. சபைக்கு மேலே எலியாவின் அபிஷேகமும் பெலனும் வந்தா சாத்தான் சும்மா இருப்பானா? සභාව මතට එළියාගේ ආත්මයන් ආලේපයන් පැමිණියොත් ஏசபேலின் ஆவி சும்மா இருக்குமா? යේසුවේගේ ආත්මය නිකන් ඉදීද? சபைக்கு எதிரே போராடாதா? සභාවට විරුද්ධව පොරවදින්නේ නැද්ද? சபைக்கு எதிரே எப்படி ஏசபேலின் ஆவி போராடுகிறது என்பதை பார்ப்போம். අද මෙතන බලමු සභාවට විරුද්ධව මේ යේසුවේගේ ආත්මය කෙලෙසද පොරවදින්නේ කියලා. உள்ள சகோதர சகோதரிகளே, ඒවා සහෝදර நான் සහෝදරයෝ பேசுனதெல்லாம் வேத வசனத்துல இருக்கு. කතා කරන්නේ දේව වචනේ. உங்களுக்கு விளங்காட்டி நாளைக்கு வீடியோ வரும், வீடியோ போட்டு போட்டு பாருங்க. අපිට මේක පැහැදිලි නැත්නම් මේ වීඩියෝ එකට ඊළඟ දවසේ එනවා ඔයාලා නැවත නැවත බලන්න. இந்த வீடியோ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எங்களுடைய குரூப்ல நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சேரணும். මේ වීඩියෝ එකට ලබා ගන්න අවශ්‍ය නම් ඔබ අපේ WhatsApp කණ්ඩායමට සම්බන්ධ වී යුතුයි. நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேரணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் பேரையும் சிஸ்டர் மீனால கொடுங்க. ඔබ මේ WhatsApp කණ්ඩායමට සම්බන්ධ වෙන්න කැමති නම් ඔබේ නම ඔබේ දුරකථන අංකය සහෝදර මීනාට ලබා දෙන්න. இயேசுவின் ஆவி எப்படி சபையோடு போராடுகிறது? මේ යේසුවේගේ ආත්මය කෙලෙසද සභාව සමග පොරවදින්නේ. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் ඉනිදලා දෙවි පරිච්ඡේදයේ 20, 21, 22, 23. 20 21 23. வெளிப்படுத்தின விசேஷம் ඉනිදලා පොත 2ஆம் அதிகாரம் දෙවි පරිච්ඡේදයේ 20ஆம் அதிகாரம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனம். 20 23 පද දක්වා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කතා කරනසේ சபைக்கு பேசுகிறார். සභාවට කතා කරනසේ ஆகிலும் එබැවින් உன் பேரில் නුඹට විරුද්ධව எனக்கு குறை உண்டு. මට එක කාරණයක් ඇත්තේ. என்னவெனில் ඒ කුමක්ද නම් தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரியானவள் එනම් තමාම අනාගත වක්‍රියකේ කියා ගන්නා වූ ස්ත්‍රී වන යේසබෙල් எப்படி எப்படி කොහොමද? நல்லா வாசிச்சீங்களா? ආන්තර ஒரு කියවල பைபிளே இந்த பைபிளே இருக்க மாதிரி தான் இருக்குதா? දේවල් බයිබලෙත් මගේ බයිබලෙත් එකම පදේ තියෙනවා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? සම්පූර්ණ යේසුස් වහන්සේ සභාව වල කුමාරට කියන්නේ உன் பேரில் எனக்கு குறை உண்டு. නුඹ කෙරේ මට එක කාරණයක් විරුද්ධව ඇත. என்னவெனில் ඒ කුමක්ද නම් தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். එනම් තමාම අනාගත වක්‍රියකේ කියා ගන්නා වූ ස්ත්‍රී වන යේසබෙල්ට අවකාශ දෙන්නේය. ඈමනයි වෛශ්‍යාකම් කරන්නද දේවතා රූප වලට පූජා කළ දේ කන්ටද මගේ මෙහෙකරවන්ට උගන්වා මුලා කරන්නේ. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ඔයාලා හොඳට இந்த අනුකම්පාවෙන් இயேசுவின் ஆவி எப்படி கிரியை செய்கிறது? යේසබෙල්
ආත්මය කිරිසන ක්‍රියා කරන්නේ தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு තමන්වම අනාගත වක්තු වරියක් කියලා සඳහන් කිරීම. இன்றைக்கு சபையில பாருங்க, අද සභාවේ බලන්න ஸ்ரீலங்கால, இந்தியாவுல, அமெரிக்கால, உலகம் எங்கே எல்லாரும் நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் தீர்க்கதரிசி என்று வரவில்லையோ? ලංකාවේ ඉන්දියාවේ ඇමරිකාවේ වල දකින්නේ නැද්ද? මමයි දිවස්වරයා, මමයි අනාගත වක්තුවරයා කියලා, මමයි ප්‍රොපේලවරයා කියලා කියාගෙන ඉන්නේ கொஞ்சம் නැද්ද? யோசித்து பாருங்க, කල්පනා කරලා බලන්න. எத்தனை பேர் தங்களுக்கு ப்ரொஃபட் என்று பேர் வச்சு கொள்கிறார்கள். අද කී දෙනෙක් තමන්ටම ප්‍රොෆට් කියලා ஒரு පදේ ஸ்தாபனமோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபையோ, அதாவது ஏதாவது ஒரு ஸ்தாபனமோ அவர்களை ப்ரொஃபட் என்று ஏற்படுத்தினார்களா? இல்லவே இல்லை. அவர்களே தங்களை ப்ரொஃபட் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இது இயேசுவின் ஆவி அல்லவோ? යම් සභාවක් විසිනෝ යම් සභාවට අදාළ යම් ආයතනයක් විසිනෝ ඔවුන්ව නිල වශයෙන් අනාගත වක්තුවරයෙක් කියලා ඔවුන් සඳහන් කරලා තිබුණේ නැත. තමන් ඔවුන්ව අනාගත වක්තුවරයෙක් කියලා සඳහන් කිරීම ඒසෙලි ආත්මය නේද? வேத வசனங்களை கிளியரா சொல்லுது பாருங்க. ஆனால் மோட கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியலையே. දේව වචනේ පැහැදිලි ලෙස සඳහන් වෙනවා. නමුත් මේ මෝඩ කිතුණුවට අද මේක තේරෙන්නේ නැහැ. தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவினுடைய ஆவியிலே கிரியை செய்கிறார்கள். තමන්ම අනාගත වක්තුවරයෙක් කියලා කියන අය ඊයේසුගේ ආත්මය කර්ම කරගෙන ක්‍රියා කරනවා. உண்மையான தேவனுடைய அபிஷேகத்திலே கிரியை செய்வது என்ன சொல்றாங்க தெரியுமா? සැබවින්ම දේව ආත්මය සමග ක්‍රියා කරන අය කොහොමද කියන්නේ නම් நான் ஒரு வேலைக்காரன், මම වැඩකාරයෙක්. I am a servant, මම සේවකයෙක්. நான் ஒரு ஊழியக்காரன், මම සේවකයෙක්. அவ்வளவுதான். எனக்கு ஒரு ஸ்பெஷல் இல்ல, මට විශේෂ எனக்கு பலன் இல்ல, எனக்கு ஒரு பவர் இல்ல. உண்மையான ஊழியக்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க. සැබෑ දේව දාසයෙක් එහෙමයි කියන්නේ. இப்ப இருக்கிற ப்ராஃபட் என்று சொல்லுகிற பாருங்க. දැන් කාලේ මේ ප්‍රොෆට් அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේම සහෝදර සහෝදරයෝ நான் பைபிள்ல படித்திருக்கிறேன். මම බයිබලයේ කියන அப்போஸ்தலர்கள் අපෝස්තලවරු பிசாசு விரட்டும் பொழுது යක්ෂයන් இயேசு நசரேயனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே போ என்று சொல்லிதான் பிசாசுகளை துரத்தாங்க. නාසරති යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් තමයි මේ අපෝස්තලවරු යක්ෂයන් දුරු කළේ. அப்ப இப்ப இருக்கிற இந்த ப்ராஃபட் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி பிசாசு விரட்டுறாங்க? දැන් ඉන්න මේ දිවස්වරු ප්‍රොපේලවරු කොහොමද යක්ෂයන් දුරු කරන්නේ? கையாடுறான், காலாடுறான், பிசாசு போகுது. ඔව් අතවලන පහවලන යක්ෂයන් දුරු. அதுல இருந்தே தெரியலையா? ඒකේ මාර්ග පේන්නේ නැද්ද? இயேசுவின் நாமத்துக்கு மகிமை வரல, විශ්වාසයේ නාමයෙන්මයි அவருக்கு தான் மகிமை வருது, அவனுக்கு தான் மகிமை வருது. තමන් තමයි මේ මහිමය கையாடுறான், காலாடுறான், வாயால ஊதுறான், எல்லாம் கீழே விழுது. කකුලවලනවා අතවලනවා කටේ නිදිනවා බිම වැටෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේම සහෝදර සහෝදරයෝ இந்த வசனத்துல ரெண்டு நல்ல காரியங்கள் பாருங்க. මේ පදේ කාරණා දෙකක් තිබෙනවා. தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசுவேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்த வேலையை புசிக்கவும். මෙම පදේ ප්‍රධාන කාරණා කිහිපයක් සඳහන් කරනවා. තමන්ට තමාම අනාගත වක්තිය කියනවා ස්ත්‍රිය තමන්ගේ දේවදාසයන්ව වෛශ්‍යාකම් කරන්න දේවතා රූපවල පූජා කරන කණ්ඩද උගන්වනවා. இதிலே வேசித்தனம் பண்ணுவது என்பதற்கு பைபிள்ல தீர்க்கதரிசனமான சொல்களை நீங்கள் நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். මේ බයිබලයේ වෛශ්‍යාකම් කියන පදයෙන් සඳහන් කරන දේ කොහොමද කියලා නිවැරදිව දැනගන්න. தேவன் எப்பொழுதும் இஸ்ரவேல் நாட்டை பற்றி வேசித்தனம் பண்ணாதீங்க என்று சொன்னது எப்ப? මේ ඉස්රායල් ජනතාව දිහා බලලා දෙවියන්වහන්සේ කොයි කාර්යයකට කිව්වේ වෛශ්‍යාකම් කරන්න එපා කියලා? ஒரு திருமணம் முடியாத ஆணும் பெண்ணும் சேர்கிறது இல்ல. මේ විවාහ නොවු තරුණියක් සහ තරුණයෙක් එකතු වීමක් தேவனை விட்டு விக்கிர ஆராதனைக்கு போறவங்களை பார்த்துதான் நீ வேசித்தனம் பண்றேன்னு சொன்னார். සැබෑම දෙවියන්වහන්සේව අත්හැරලා රූප නමස්කාරයට අන් දෙවිවරුන්ට නමස්කාරය කිරීම තමයි දෙවියන්වහන්සේ අර්ථකථනය කරේ වෛශ්‍යාකම් කියලා. இங்க வேசித்தனம் பண்ணவும் என்று சொன்னதுக்கு என்ன தெரியுமா? මෙතන සඳහන් කරන්නේ වෛශ්‍යාකම් කියලා කුමක්ද? துர் உபதேசம். වැරදි ඉගැන්වීම. துர் உபதேசம். වැරදි ඉගැන්වීම. இகழ்ச்சி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේම සහෝදර සහෝදරියෝ இந்த தீர்க்கதரிசிகளை பாருங்க. මේ දිවස්වල දෙස බලන්න. நல்லா அவங்களோட பிரசங்கங்களை கேளுங்க. ඔවුන්ගේ දේශනා හොඳට අහන්න. நான் கேட்டேன், මම අහනවා.
இந்த பைபிளுக்கு எகென்ஸ்டா தான் பேசுவாங்க. බයිබලයට විරුද්ධව කතා කරන්නේ. இந்த பைபிளை தெரிந்தவங்களுக்கு தான் அது புரியும். බයිබලයේ දන්නේ තමයි මේක තේරෙන්නේ. ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ඒ සහෝදර සහෝදරයෝ அடுத்த காலம் சொல்லப்பட்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும். දේවතා රූප වලට පූජා කරන දේ අනුභව කරන්න. அது என்னன்னு பார்க்கணும்னா இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு போதித்து. ඒ පදේ සඳහන් කරනවා ඔවුන්ට උගන්වා. அப்ப துருபதேசங்களை போதித்து ව්‍යාජ ධර්ම උගන්වා வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும். වෛශ්‍යාකම් කරන්නත් දෙවිවරුන්ට පූජා කරන දේ කන්නත් விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பதுன்னு என்ன தெரியுமா? මේ රූපවලට දෙවිවරුන්ට මේ පූජා කරන දේ அந்த விக்கிரகம் என்னன்னு தெரியுமா? මේ රූපේ කුමක්ද කියලා දන්නවද? பணம். මුදල්. ஹalleluya. ஏன் தெரியுமா? මේ දන්නවද? இயேசு சுவிசேஷத்துல இன்னொரு இடத்துல சொன்னாரு, යේසුස් වහන්සේ සුභාරංචක ස්ථානයේ நீ සඳහන් தேவனுக்கும் කරන දෙවියන් වහන්සේ பணத்துக்கும் මුදලට ஊழியம் செய்ய முடியாது. කරන්න බෑ. ஆங்கில பைபிள் எடுத்து பாருங்க, ඉංග්‍රීසි පදේ அங்கே பணம் என்று போடல, මේ ස්ථානයේ මුදල් மெமன் என்று போட்டிருக்கு. මෙමන් කියන පදේ තිබෙනවා. மெமன் என்றா ஒரு அசுத்தாவியுடைய பெயர். මෙමන් කියන්නේ එක් අසුතාත්මයක නම. ஆமென். ආමේන්. இந்த இயேசுவேலுக்கும் මේ යෙසබෙල්ට இந்த பண ஆசை இருந்துச்சு. මේ මුදල් ආශාව තිබුණා. எப்படி தெரியுமா? කොහොමද දන්නවද? அவனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு லேண்ட் இருந்துச்சு. ඇගේ මාලිගාවට ළඟ යම් ඉඩමක් තිබුණා. அந்த அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நாபோத் என்ற ஒருத்தர். මේ ඉඩමට ඒ ස්ථානයේ තිබුණා විධිවත්යේ අයිතිකාරයා නාබෝත්. ஒரு நாள் ஆகாப் ராஜா நாபோத்தை வந்து கேட்கிறாரு, இது என் அரண்மனை பக்கத்துல இருக்கு, எனக்கு அந்த லேண்ட் வேணும் தாங்க. දවසක් මේ ආහාර රජු නාබෝත් කියන මේක මගේ දෙවනේ මාලිගාව ළඟ තිබෙන්නේ මට මේ ඉඩම දෙන්න. அப்பொழுது நாபோத் சொன்னா, இல்ல இல்ல, இது நம்முடைய குடும்ப வாரசத்திலிருந்து வந்திருக்குது, அதை கொடுக்க முடியாது. ඒකට නාබෝත් කියන මේක අපේ පාරම්පරික ඉඩම අපිට මට මේක දෙන්න බෑ කියලා. உடனே ஆகாப் ராஜுக்கு ரொம்ப துக்கம் வந்து மூஞ்ச நீட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறான். ඒකට ආහාර රජු කුඩා දුක් මුසුවි මලානික මොන තියාගෙන ගෙදරට යනවා. இயேசுவேல் புருஷனை பார்த்து கேட்கிறான், ஏன் இன்னைக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கிறீங்க? මේ යෙසබෙල් තමයි ස්වාමීචාව ආහාර රජු ස්බලාන අයව මලානිකව සිටින්නේ. அவன் சொல்றான், இயேசுவேல் அந்த நாபோத்தை போய் அந்த லேண்டை கேட்டு அவன் தர மாட்டேங்கிறான். මේ ආහාර කියන යෙසබෙල්ට මම නාබෝත් කියන ඉඩම ඉල්ලුවා ඔහු දෙන්නේ නැහැ. அவன் புருஷனை பார்த்து சொல்லுறா, ඔව් තමන්ගේ ස්වාමීචාව இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய காரியமா? ඒව දුක් වෙන්නත් කාරණයක්. நான் உனக்கு லேண்ட் எடுத்து தரேன். මම ඔබට ඉඩම අරන් දෙන්න. என்ன நடக்குது தெரியுமா? මොකද වෙන්නේ දන්නවද? நாபோத்தை கொலை செய்து නාබෝත්ව මරලා அந்த இடத்தை எடுத்துக் கொள்கிறார். මේ ඉඩම බලන්න. அப்ப එවිට பண ஆசை, பண இச்சையுள்ள ஆவிதான் இயேசுவேலின் ஆவி. මේ මුදල් ආශාවෙන් නැත්නම් මේ වස්තු තෘෂ්ණාව තමයි යෙසබෙල්ගේ ආශාව. அதுதான் இப்ப இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் பணத்தை பற்றி போதித்து නිසා තමයි අද සිටින මේ ව්‍යාජ ප්‍රොපේකවරු මේ මුදල් සම්බන්ධයෙන් උගන්වනවා. ஜனங்களுக்கும் பண ஆசையை அங்கே உண்டு பண்ணி, මේ කිතුණු ජනතාව තුළ මේ මුදල් ආශාව ඇති කරලා அப்ப பிசாசு கிரியை செய்யாம இருப்பானா? මේ යක්ෂයා ක්‍රියා කරන්නේ නැද්ද? அவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுப்பான். ඔන්සියාලට මුදල් දෙයි. அவர்கள் பணத்துக்கு அடிமையாகி விட்டார்கள். මුදල් වලට වහල් වෙනවා. இயேசுவின் நாமத்தை சொல்லுவார்கள், යේසුස් වහන්සේගේ නාමයක් කියනවා. ஆனால் இயேசுவோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை. යේසුස් වහන්සේ සමග කිසිදු සම්බන්ධතාවයක් නැහැ. அன்புள்ள சகோதரி சகோதரிகளே, ප්‍රේමවත් සහෝදර සහෝදරියෝ, இதுதான் இன்னைக்கு சபைக்கு நடக்குது. අද මේකයි සභාවේ තත්ත්වය. இதுல ரொம்ப கவலைக்கு ஏதுவான ஒரு காரியம் தெரியுமா? මේක ඉතා දුකට කාරණයක්. ரோமர்களுக்கு நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 2-3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது රෝමෝන්ට ලියන ලිපියේ 11 පරිච්ඡේදයේ 2-4 පදයක දක්වා කියවනවා. ரொம்ப கவலைக்கு ஏதுவான காரியம். ඉතාම දුකට කාරණයක්. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, පවුල අපොස්තලතුමා කියනවා அந்த இடத்துல நான் வசனங்களை வாசிக்க விரும்பல, டைம் இல்லாதனால. වේලාව නිසා පදේ කියවන්නේ නැහැ. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட முறையிடுறான், ஐயோ ஆண்டவரே, நான் மாத்திரம்தான் அந்த இயேசுவை நான் கொள்ளுவேன்னு சொன்ன, நான் மாத்திரம்தான் தனியா இருக்கிறேன், வேற ஒருத்தருக்கு இல்லையே. මේ එලියා ඉස්සරට තම මරනවා කියලා මේ තර්ජනය කරද්දී
එලියා කියන ස්වාමීන් මම විතර වෙන කවුරුත් නැහැ නේ කියලා අහනවා. இப்ப ஆண்டவர் எலியாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ඒකට ස්වාමීන් වහන්සේ එලියා දෙස බලලා මොනවද කියන්නේ? பயப்படாத, බය වෙන්න එපා. 7000 பேர் பாகால் விக்கிரகத்துக்கு தலைவனா வணங்காதவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார். ඔය දෙවනාසේ පිට කියන එලියාට ඊශ්‍රායල් වල බාල්ට දන්න නොනැමු මේ මනුෂ්‍යයන් 7000ක් සිටින බව. எத்தனை பேர்? කී දෙනෙක්ද? 7000 பேர். 7000ක්. நீங்க என்ன சும்மா பைபிள் வாசிட்டு பேசாம 7000 பேர் இருக்கிற ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அப்படியே போயிருவீங்க. ඔයාලා මේ සමාන මේ බයිබලයේ කියවනකල මේ 7000ක්ද කියලා ඔයාලා කියවන ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். තම ප්‍රශ්නයක් ඇසියේ 7000 பேர் தலைவணங்காட்டி அங்கே இருக்கிற ஜனத்தொகை எவ்வளவு? මේ 7000ක් දන නැමුවේ නැත්නම් මේ ස්ථානයේ සිටි විශ්වාසයේ ගණන කොපමණද? எப்படியாவது எட்டாவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? කවදාද ඔයාලා ආලා තියෙනවද? ஆமென். நான் கேட்டேன், මම ඇහුවා. எடுத்து நோட்ஸ் எல்லாம் பார்த்தேன், பைபிள் அந்த கமெண்ட்ரி எல்லாம் பார்த்தேன். බයිබලයේ සම්බන්ධ විචාරත් හොයලා බැලුවා. இந்த சம்பவம் நடந்தது வடக்கு ராஜ்யத்தில், இஸ்ரவேல்ல வடக்கு ரெண்டா பிரிஞ்சு தானே, வடக்கு பிரதேசத்துல தான் இது நடந்தது. No. මේ සිදුවීම සිදු වෙන්නේ ඊශ්‍රායල් රාජ්‍යයක් දන්නවා රාජ්‍ය දෙකකට බෙදෙන උතුරු රාජ්‍ය දකුණු රාජ්‍ය කියලා උතුරු රාජ්‍ය තමයි මේ සිදුවීම සිදු වෙන්නේ. அப்ப இந்த வடக்கு ராஜ்யத்தில் 7000 பேர் தலைவணங்களை அங்க இருக்க முழு ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? මේ උතුරු රාජ්‍යයේ සෙනඟ 7000ක් බාල දලනනවා එවනම් ඉතුරු සෙනඟ කීයද? வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் மேக்ஸிமம் 500,000 5 லட்சம். මේ බයිබල් විශාරදයන් සඳහන් කරන පරිදි මේ ස්ථාන උතුරු රාජ්‍ය සිටියා ලක්ෂ 5ක සෙනඟ. வெடிப்புள். சரி, ஒரு 4 லட்சம் நாங்க வச்சுக்கணும். අපි හිතමුකෝ ලක්ෂ 4ක් කියලා. அந்த 4 லட்சத்துல ලක්ෂ 4ෙන් 7000 பேர் தான் தலைவணங்களை. 7000ක් විතරයි දන්න නොනැමුවේ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. පොඩක් කල්පනා කරලා බලන්න. 4 லட்சத்துல 50% சொன்னா 2 லட்சம் கிடையாது. මේ ලක්ෂ 4ෙන් 50ක් කියලා අපි බැලුවොත් ප්‍රතිශතයක් ලක්ෂ 2ක් ඒකක් නැහැ. 4 லட்சத்துல 10% சொன்னா 40,000, அதுவும் கிடையாது. ලක්ෂ 4ෙන් 10ක් ප්‍රතිශතයක් බැලුවොත් 40ට ඒකක් නැහැ. 7000 10යි. சிறு பான்மை. සුළුතරය. எல்லாரும் யோசித்து கொண்டிருக்காங்க, கிறிஸ்தவங்கன்னா யோசித்து கொண்டிருக்கிறாங்க, අද කිතුනන් හැමෝම වගේ ඉඳාගෙන ඉන්නවා இயேசுவின் ரட்சணை, அதாவது எடுத்துக்கொள்ளப்படுவது நடக்குமானால், ඔසවා ගැනීම සිදු වෙනවා නම් இயேசு கிறிஸ்துவின் எடுத்துக்கொள்ளப்பட்டது நடந்த உடனே சபைகள் எல்லாம் வெறுமையா இருக்குன்னு நினைச்சு பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். අද කිතුනන් බොහෝ දෙනෙක් අද දවල් සිහින දකින්නවා ඔසවා ගැනීම සිදු වෙන කල සභාව සියල්ල ඔසවාගෙන සභාව ඉස්සේ. அப்படி நினைத்து தங்களே தாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். එලෙස සිතාගෙන තමන්වම තමන් රවටාගෙන සිටිනවා. 4 லட்சத்துல 7000 தான் தலைவணங்கள்ல. ලක්ෂ 4ෙන් 7000යි දන්න නොනැමුවේ. அப்ப இப்ப இருக்கிற சபைகள்ல எத்தனை பேர் மேல போவாங்க யோசித்து பாருங்க. දැන් ඉන්න සභාවේ කී දෙනෙක් ඔසවා ගන්නේද? ஆமென். அமெரிக்கால பெரிய பெரிய மெகா சர்ச் பாஸ்டர்மாரெல்லாம் விழுகிறாங்க. ඇමරිකාවේ මෙගා චර්ච් එකේ ලොකු මහා සභාවේ ඉන්න සම්බන්ධවල සිට පාවකරු වැටෙනවා. அங்க ஒரு சொல்லவா வேணாமான்னு யோசிக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ඒවා සහෝදර සහෝදරිය கேவலம் ලැජ්ජ. இந்தியால ஒருத்தன் தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ணி கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் நடக்குது. ඉන්දියාවේ එක්කෙනෙක් තමන්ගේ භාර්යාවව දික්කසාද කරලා උසාවියේ නඩුව යනවා. கள்ளக்காதலோடு குடும்பத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான். හොර භාර්යාව සමග තමන්ගේ සමදනාවේ පවත්වාගෙන යනවා. அவனை நூற்றுக்கணக்கான பாஸ்டர்மார் அவனுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்து அவர்களுக்கு சபைக்கு அவனை வரவழைத்து அவன் அந்த பரிசுத்தாவியானவரை பற்றி பேசுகிறான், தேவ அன்பை பற்றி பேசுகிறான். පාරමිත සියයක වඩා ප්‍රමාණයක් ඉන්දියාවේ මේ වගේ සිටින මේ දේවදාසෙක් සභාවට ගෙනල්ලා දේශනා කරන්න දෙනවා. ඔවුන් සුදානන්සේ ගැන කතා කරනවා, දේව ප්‍රේමය ගැන කතා කරනවා. அவனை இல்ல, அவனுக்கு அழைப்புதல் கொடுக்கிற பாஸ்டர்மாருடைய கழுத்துகளை வெட்டி விடும். ඔවුන් නෙමෙයි ඔවුන්ට මේ ආරාධනා දුන්න මේ දේවදා පාරකරුන්ටයි ඉස්සත දසදෙන්නේ. ஒரு 2-3 நாளைக்கு முன்பதாக இந்தியாவிலே நம்புவீங்களா
CPM சபையில அவனை கூப்பிட்டு මේ දවස් දෙක තුනක ප්‍රථමයෙන් ඉන්දියාවේ CPM ACPM කියන සභාවේ ACPM that's right. அதாவது CPM சிலோன் பெண்டிகாஸ்டல் மீன் அதுதான் ஒரிஜினல். அதுல இருந்து ஒரு இன்னொரு கலர்ல CPM එක ලංකාවේ පටන් ගන්න සභාවේ CPM කියන එකේම තව ශාඛාවක් විතර ඉන්දියාවේ ACPM කියලා තිබෙනවා. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்பதாக நடக்குது. මේ දේවල් අපේ දැස් ඉදිරියේ සිදු වෙනවා. அவனும் வருகிறான், ඔවුන් දෙනවා. விசுவாசம் வருகிறான், ரட்சணம் துர்வல் அற்புதங்கள் செய்கிறான், ஆஸ்காம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். வார்த்தை කියනවා. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே போய் அவனை கேட்க போகிறார்கள். දහස් ගණන් සෙනඟ ඔවුන් ලබා ගන්න අසන්න යනවා. ஜாக்கிரதை சபையே, සභාව ඔබ ප්‍රවේශ இயேசுவின் ஆவி கிரியை செய்து சபைக்குள்ளே வெளியே அல்ல. යේසුගේ ආත්මය ක්‍රියා කරන සභාව තුළ සභාවෙන් පිට නොවේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, මේ මා සහෝදර සහෝදරියනි ஏமாந்து போகாம இருப்போம். රැවටි සිටින්න. ஆனா நம்ம ஆண்டவர் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆண்டவர் தெரியுமா? නම ස්වාමීන් වහන්සේ ඉතා බුද්ධිමත් ස්වාමීන් වහන්සේ. நம்ம ஆண்டவரை தோற்கடிக்க முடியாது. අපි ස්වාමීන් වහන්සේ කාලත් பிசாசு පරාජය எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நம்ம ஆண்டவரை தோற்கடிக்க முடியாது. යක්ෂයා කොච්චර උපායශීලීව ක්‍රියා කරන වහන්සේව පරාජය කරන්න බැහැ. எலியாவின் மேல் இந்த அபிஷேகம் யோவான் ஸ்நானனுக்கு வந்தது. එලියාව නදිනවා මේ ආලේපේ යෝහන් බාප්තිස්තராව இயேசுவின் ஆவி எலியாவை ஊழியத்திலிருந்து அனுப்பினது. යේසුගේ ආත්මය එලියාව සේවයෙන් ඉවත් කළා. அந்த இயேசுவின் ஆவி யோவான் ஸ்நானனை கொண்டு போட்டது. යේසුගේ ආත්මය යෝහන් බාප්තිස්තර මැරුවා. அந்த இயேசுவின் ஆவி இப்பொழுது சபையோடு போராடுகிறது. சபையிலே கொஞ்சம் பேர் தான், 400 லட்சத்தை 7000 பாருங்க, கொஞ்சம் பேர் தான் எடுக்கப்படுவாங்க. මේ යේසුගේ ආත්මක සභාව තුළ අපි දකිනවා මේ ලක්ෂ 4 7000ක් වෙන සුළුතරයක් කුඩා ප්‍රමාණයක් තමයි. அப்ப நம்ம ஆண்டவர் இந்த இயேசுவின் ஆவியை சும்மா விட்டுருவாரா? එමනම් අපේ ස්වාමීන් වහන්සේ යේසුගේ ආත්මය නිකන් අත්හරින්න. சும்மா விட்டுருவாரா? නිකන් අත්හරින්න. என்ன நடக்கும்னு சொல்லடா. මොකද සිදුවෙන්නේ කියලා මම කියන්නද? ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, මේ මා සහෝදර සහෝදරියනි சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு සභාව ඔසවාගෙන ලැබුවාට පස්සේ இந்த சின்ன ஜனக்கூட்டம் வந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு කුඩා කණ්ඩායම ඔසවාගෙන ලැබුවාට පස්සේ நாங்க பார்க்கிறோம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். අපි බලනවා මලාකී 4 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය. மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். මලාකී 4 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදය. இதோ கர்த்தருடைய பெரியதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். බලන්න ස්වාමීන් වහන්සේගේ මහත් වූ භයානක වූ දවසකට පළමුවෙනි ප්‍රොෆේතව එලියා නුඹලා වෙතේ වන්නේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, මා සහෝදර සහෝදරියනි உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? ප්‍රීතියක් නැද්ද? எலியாவின் மேல் இருந்த அபிஷேகத்தை எந்த பிசாசினாலும் அழித்து போட முடியாது. එලියා මතකලා මේ ආලේපේ කිසිදු යක්ෂයෙකු විනාශ කරන්න බැහැ. கர்த்தருடைய பயங்கர நாள், அதாவது அவருடைய 2ஆம் வருகை. அப்பொழுது சபை இருக்காது, சபை போயிருக்கும். அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக எலியா திருப்பி வரப்போகிறார் இந்த பூமிக்கு. ස්වාමීන් වහන්සේගේ මහත් වූ භයානක දවසේ නම් ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රසිද්ධියේ දෙවෙනි ඊමේදී එලියාගේ ආත්මය වාසයේ පොළොවට அதுதான் நம்முடைய தேவன். ඒ තමයි මෙදිවේ அதுக்கு වහන්සේ என்ன தெரியுமா நடக்கும்? ඒක මොකද සිදුවෙන්නේ? அந்த தீர்க்கதரிசி බොරු දිවැසි වරුන් அக்கினி கடலுக்குள்ளே போடப்படுவார். ගිනි මුහුදට එළෙන ලබනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ பூலோகத்திலே 1000 ஆண்டுகளுக்கு அரசாட்சி செய்ய முடியும். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළොවේ අවුරුදු 1000ක් රාජකම් කරන්න. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். රාජකම් මාසෙ இதுதான் நம்முடைய இயேசு. මෙයා තමයි යේසුස්. அவரை தோற்கடிக்க முடியாது. මාසෙව පරාජය කරන්න බෑ. அவரோடு போராட முடியாது. මාසෙ සමග පොරබදින්න බෑ. இயேசுவின் ஆவி எலியாவை அகற்றினது. යේසුගේ ආත්මය එලියාව ඉවත් කළා. யோவான் ஸ்நானனை கொன்று போட்டது. යෝවාන්ගේ ඉස්සර ගසා දැමුවා. சபையை கெடுத்தது. සභාව විනාශ කළා. ஆனால் எலியாவின் ஆவி திருப்பி பூலோகத்துக்கு வரப்போகிறது. මේ නමුත් එලියාගේ ආත්මය නැවත පොළොවට அப்பொழுது එනවා. கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இந்த அக்கினி கடலுக்குள்ளே தள்ளப்படுவார். එවිට මේ බුදු දහම සියල්ලම ගිනි මොහොතට එනවා. நான் முடிக்க போகிறேன்.
වෙනවා සහෝදර සහෝදරියෝ අවසන් කරන්න යනවා. அந்த எலியாவின் ஊழியம் என்ன தெரியுமா? මේ එලියාගේ සේවය කොහොමද? அவன் இயேசுவின் நாவிக்கு எதிராக போராடினான். அந்த பகால் விக்கிரகாராதனைக்கு எதிராக போராடினான். මේ එලියාගේ සේවය කුමක්ද නම් ඔව් බාල් දේවතාවුන්ගේ නරුක නමස්කාර විරුද්ධව ක්‍රියා කරා. ඒ වගේම මේ යෙසබෙල්ගේ ආත්මයට විරුද්ධව ක්‍රියා කරා. சபையின் ஊழியம் என்ன? සභාවේ සේවය කුමක්ද? எபேசியர் 6 ஆம் அதிகாரம் 12 12 13 இருக்கு. එබීසාගේ පරිච්ඡේදය 11 13 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தியானியுள்ளவர்களாகபடி தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ளுங்க. යක්ෂයාගේ සියලු පාලන විරුද්ධව සිටින්නට පුළුවන් පිණිස දැන් වාසියගේ සියලු යුද්ධවල පැනල ගන්න. எலியாவின் ஊழியம் என்ன தெரியுமா? එලියාගේ සේවය කුමක්ද? எலியா வந்து ஒரு ஜெபம் பண்ணுகிற மனிதனா இருந்தான். එලියා කියන්නේ යාඥා කරන මිනිසෙක් සිටියා. யாக்கோபு 5 ஆம் அதிகாரம் 17 18ல යාකෝබ් පස්සේ පරිච්ඡේදය 10 පදවල எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. යාකෝබ් පස්සේ පරිච්ඡේදය 10 එලියා අවසාන ගතේ මිනිසෙක් සිටිනවා. වැසි නිවාසෙ පිටස උනාන්දුකමින් යාඥා කළේ. එවිට දුන්නා වූ සමසක් රටට වැසි නිවාසය ධර්මවල නැවත යාඥා කළේ. එවිට ආහසින් වැසි වැසි පොළවේ පාරා. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம். අද යාඥා කරන්න. ஆண்டவரே ස්වාමීනි என்னை எலியாவை போல மாற்றுங்க. මම එලියාවෙන් වෙනස් කරනවා. நான் எலியாவாக மாறணும். මම එලියාවෙන් විය යුතුයි. எலியாவின் அபிஷேகம் எனக்கு இருக்கணும். එලියාගේ ආලෝකය මාර්ග දුන්නේ. அப்ப එலியா போல ஜெபம் பண்ணு. එලියාවෙන් යාඥා කරනවා. ஜெபம் கூட வச்சாலே வர மாட்டீங்களே. යාඥා රසවත් තිබ්බත් උඹලා ඉතින් எத்தனைக்கு வா ஜெபம் பண்ணா வர மாட்டீங்க. අට යාඥා කරනවා. சரி எல்லாரும் வேலை முடிஞ்சு வரணும்னு 8 மணிலேருந்து 10 மணி ராத்திரி ஜெபம் கூட வச்சாலும் வர மாட்டீங்க. අටින් වල වැඩ යන මිනිස්සුන්ට ඒකට ප්‍රොම් දෙන්නේ නැහැ. நீங்க எல்லாம் எலியா போல மாற போறீங்களா? උඹලා එලියාවට දාන්න. உங்களையே கொஞ்சம் இப்படி கிச்சு கிச்சு காட்டி சிரிச்சு வருது. ஆமென். ஒரு நாள் வரும் දවසක් එයි ஆண்டவர் மழை பண்ணுவார். ස්වාමීන් වහන්සේ එක සාස. அப்ப எல்லாம் ஓடி ஓடி ஜெபத்துக்கு வருவீங்க. එවිට නුඹලා ஆண்டவரே அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும் ஆண்டவரே. ස්වාමීන් දවසේ ඉතා ඉක්මනින් පැමිණෙනවා. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:31 சொல்லுகிறது. ක්‍රියා අතරේ පරිච්ඡේදයේ 4:32 31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ඔන්න එක්සිට් ස්ථානයේ සිටින කල උන් යාඥා කරන එවිට පොළොව කම්පා විය. ඔන්න එවිට දේව වචන නිර්භීතව ප්‍රකාශ කළා. அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து பில்டிங் எல்லாம் அசைஞ்சிட்டான். ඔවුන් යාඥා කරන විට සුදානවාස පැමිණ ඒ ස්ථානයෙන් සෙලවුණා. இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ணி நாங்களே அசைய மாட்டோம். අපි යාඥා කරන අපිවත් සෙලවෙන්නේ නැහැ. ஆமென். ආමෙන්. இதுதான் இயேசுவின் ஆவி. මේ තමයි යෙසබෙල්ගේ உன்னை ஜெபம் பண்ண விடாது. අපේ යාඥා කරන්න දෙන්නේ නැහැ. நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க. කියන නිසා ලියලා තියාගන්න. இயேசுவின் ஆவி உன்னை ஜெபம் பண்ண விடாது. යෙසබෙල්ගේ ආත්මය යාඥා කරන්න දෙන්නේ லூக்கா නැහැ. 21:36 ලෝකසේ පරිච්ඡේදයේ ஆண்டவரே இந்த 30 வசனத்தை உடைய இருதயத்திலே பதிந்து இருக்கட்டும் ஆண்டவரே. සාමාන්‍ය පද මොගේ හදවත්වල තිබේවා. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுந்திருங்கள் என்றார். එබැවින් සිදුවන සියල්ල லூக்கா 21:36 එබැවින් ඒ සිදුවන සියල්ල ජයගෙන ගැලවෙන පිණිසද මනුෂ්‍ය පුත්‍රයා ඉදිරියේ සිටින පිණිසද කන්නලා කරමින් සෑම කාලයේදීම අවදි වෙමින් නැගී සිටියා. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? උපක්ෂා කියන්නේ ஆகையால் එබැවින් இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணுமா? සිදුවන සියල්ලෙන් ගැලවිය යුතුද? தப்பணுமா? ගැලවිය යුතුද? அப்ப என்ன செய்யணும்? වෙන කුමක්ද மனுஷகுமாரன் முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு මනුෂ්‍ය පුත්‍රයා ඉදිරියේ සිටින පිණිස எப்பொழுதும் නිතර ஜெபம் பண்ணி කන්නලා කරමින් விழித்திருங்க. සෑම කාලෙම අවදි වෙන්න. இயேசுவின் ஆவி உனக்கு ஆபீஸ்ல ஓவர் டைம் போட்டு கொடுக்கும். යෙසබෙල්ගේ ආත්ම අදාළ ඔෆිස් එකේ ஓவர் டைம் தெரிஞ்சா உனக்கு பணம் கூட வரும். ඕවර් ටයිම් එකකට පනත වැඩි ஆனா நீ ஜெபத்துக்கு வர மாட்டே. ඔබ යාඥා වෙන්නේ நீ නැහැ. ஜெபத்துக்கு வரணும்னு வந்து கொண்டு பஸ்ல வந்து கொண்டிருந்தா ඔබ යාඥා වෙන නිසා බස් එකේ ආවොත් இயேசுவின் ஆவி යෙසබෙල්ගේ ආත්මය டிராபிக்
பிளாக் உண்டாகும் அல்லது ஒரு ஆக்சிடென்ட் கொண்டு வரும். நீ டைமுக்கு ஜெபத்துக்கு வராதபடியா ට්‍රැෆික් එකක් එනවා ඒක නැත්තම් වාහන මොනවාරි ඇක්සිඩන්ට් එකක් එනවා நீ ஜெபத்துக்கு வந்து கொண்டிருப்பாயானால் இயேசுவே நீ வந்து சொல்லும் ඉස්සරහට ආත්මය කියන டயர்டா இருக்கு නුඹ අද ගොඩාක් මහන්සි இன்னைக்கு கொஞ்சம் தூங்கு. එතකොට නිදාගන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரி, நானும் மனுஷன் தான், மனுஷன் நானும் டயர்டா මහත් මහන්සි எனவே நான் என் சரீரத்தை தூக்கி வச்சு ஜெபம் பண்ணுவேன். සමහර මගේ ශරීරය මම උසවා තබලා என்னால எழுத முடியாது, නැගිටින්න බෑ. அவ்வளவு பலவீனம். ஆனா கஷ்டப்பட்டு என் சரீரத்தை தூக்கி அந்த மாம்சம் தான், அந்த இயேசுவின் ஆவி அந்த மாம்சத்துல கிரியை செய்வோம். යේසුගේ ආත්මය තමයි අපේ මානසික තමයි ක්‍රියා කරන්නේ. අපේ ශරීරය දුර්වල කරනවා. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல එක දෙස්ටෝනික පස්සේ පරිච්ඡේදයේ 17 වෙනි පදේ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. නොකඩවා යාමයක් කරන්න. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේම සහෝදර සහෝදරිය. ஜெபம் பண்ணாம அவர் முன்பதான் நிற்பது கனவுல கூட யோசிக்காதீங்க. යාඥානකර වාසිතේ සිටින්න පුළුවන් කියලා ඊනේ නැති දාණේ එපා. ස්වාමීනි, எப்படியாவது நான் அந்த 7000க்குள்ள போவாங்க. ස්වාමීනි කෙලිසොරේ අන්තරම යා යුතුයි. ஆமென். ஆமென். 400 லட்சத்துல அந்த 7000க்குள்ள நான் இருக்கணும் ஆண்டவரே. මේ ලක්ෂ 4 මම මේ අන්දාසන යා යුතුයි ස්වාමීනි. எலியா தீர்க்கதரிசி எடுத்துக் கொள்ளப்பட்டான், එලියා දිවසවරයා උසවාගෙන ලැබුවා. சபையும் எடுத்துக் கொள்ளப்படும். සභාව උසවාගෙන ලබනවා. அந்த எலியாவின் அபிஷேகத்துக்கும் சபையில இருக்கிற அபிஷேகத்துக்கும் இருக்கிற இது அதுக்கு என்ன சொல்றது, அந்த ஒற்றுமையை பாருங்க. මේ එලියාගේ ආලේපය සභාවේ තිබෙන ආලේපයේ තිබෙන මේ ගැළපීම බලන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේම සහෝදර සහෝදරිය. இன்னும் கொஞ்சம் இருக்குது, තාත්තට තිබෙනවා. ஆனா அதுக்கு நேரம் இல்ல. ඒකට වෙලාවක් නැහැ. கடைசியாக உங்களுக்கு கேட்கிறேன், අවසාන වශයෙන් මම දැන් ඔයාලගෙන් நான் අසන්න. சொன்ன இந்த செய்தியின் தலைப்பு මොකද මේ මණිගිරි මාතෘකාව ஓ யோவானே, අහෝ යෝවා ஓ யோவானே, අහෝ යෝවා உன் தலையெங்கே. නොබේ ඉස්සර කොහෙද? இந்த செய்தியை முடிக்க விரும்புகிற இந்த கேள்வியோட මේ මණිගිරි මම අවසන් කරන්න කැමති මේ ප්‍රශ්නේ. ஓ சபையே, අහෝ සභාව சபையே, අහෝ සභාව உன் தலையெங்கே. නොබේ ඉස්සර කොහෙද? அவங்க எல்லாரும் கண்ணில் மூடிக்கணும். සුන්නාදාස සභාව. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේම සහෝදර සහෝදරිය. என்ன சொல்றது, මොකක්ද කියන්නේ? நல்ல ஆயத்தமா සූදානම්ද? இயேசு வருகிறார். යේසුස් වහන්සේ இயேசு පැමිණෙනවා. வருகிறார்னு சொல்றது தப்பு. යේසුස් වහන්සේ පැමිණෙනවා කියන එක වැරදි. இயேசு வந்து கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ එමින් සිටිනවා. உங்களுக்கு தெரியுமா, බලන්නවාද? எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரு அடையாளம் கிடையாது. ඔසවාගෙන ලැබීමේ කිසිදු සලකුණක් නැහැ. இரண்டாம் வருகைக்கு தான் எல்லா அடையாளம் கொடுக்கப்பட்டது. දෙවෙනි ඊමණ තමයි මාංශයෙන් සලකුණ ලබා அன்புள்ள දෙන්නේ. சகோதர சகோதரிகளே, ප්‍රේම සහෝදර සහෝදරිය. எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பவும் நடக்கலாம். ඔසවාගෙන කොයි මොහොතක සිදු වෙන්න நீங்க පුළුවන්. எலியா தீர்க்கதரிசியை போல சோர்வடைந்து சூரச்சனின் கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? අර එලියා දිවසවල වෙන දෙහිසලි රෝතෙන් ගසක් යට ඉඳගෙන සිටිනවාද? இன்னைக்கு உற்சாகத்தோடு பரிசுத்தாவின் வல்லமையோடு எழுந்து நில்லுங்க. අද ජොලික කමෙන් සුදානයන් වහන්සේ තුල නැගිට සිටින්න. வேதம் சொல்லுகிறது, ඒ වචනය සඳහන් කරනවා. இருதயத்தினால் விசுவாசிங்க, வாயினால் அறிக்கை பண்ணுங்க. මේ අදවදින් විශ්වාස කරන උඹේ මුඛයෙන් ප්‍රකාශ කරන්න. வாயை திறந்து சொல்லுங்க, මුඛය විතරක් කියන්නේ. என்னோடு இருக்கிறவர் பெரியவர், මාතුල සින ජනවාසයේ බලවන්තයි. நான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මාගේ නිරානෝය. ஆட்சி அடையே, අපිට කිසි නිවියක් නොවන්නේ. பிரச்சனைகள் வரட்டும், ප්‍රශ්නයක් පැමිණෙන්නේ. சூழ்நிலைகள் மாறட்டும், වාතාවරණ මාරුණා. மன கஷ்டம் வரட்டும், ප්‍රශ්න පැමිණියාද? என்ன வந்தாலும் මොකක් සිදු වුණා? நான் நேராக நிற்பேன். මම සිටගනිමි. கர்த்தருடைய வார்த்தையாலே ஆவிக்குரிய பட்டயத்தை சுமந்து கொண்டு ස්වාමීන් වහන්සේගේ වචනයෙන් ආත්මික කඩුව රැගෙන. நான் வெற்றிகரமான நடை ஓட போகிறேன். ජයග්‍රාන්විතව ඉදිරියට ගමන් කරනවා. எல்லாரும் இப்போ සිටින නැගිට සිටින්න. யோசிப்பின் வாங்க. නමස්කාර කරන්න அன்புள்ள යන්නේ. சகோதர சகோதரிகளே, සහෝදර සහෝදරිය. கர்த்தருடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே நான் உணர்கிறேன். සර්වනාසගේ ආත්මයන් වහන්සේගේ අභිමුඛය මම அன்புள்ள අවස්ථාවේ சகோதர சகோதரிகளே, සහෝදර සහෝදරිය. நாங்க எல்லாம் ஒன்றுபட்டு සිටින එක්සිත්ව. ஜெபம் பண்ண போகிற இந்த நேரத்துல යාඥා කරන්න නම් මේ මොහොතේදී. ஜெபம்னா எனக்கு அதை தாரும் இதை தாரும் இல்ல. යාඥා කියන්නේ මට ඒක දෙන්න ස්වාමීන් මේක දෙන්න ස්වාමීන්. මේ ස්වාමීන්. உங்களுக்கு தெரியுமா, බදන්නවාද? ஆண்டவருடைய ஜெபத்தை பற்றி நாங்க பேசுவோம். අපි ස්වාමීන් වහන්සේගේ යාඥාවෙන් කතා කරනවා. அதுக்கு
ඔයාලා හරියට බලන්න. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ඒකෙන් සඳහන් சீஷர் කරන්නේ வந்து இயேசுவை கேக்குறாங்க යේසුස් වහන්සේ ගෝලෙන් යේසුස් யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபிக்க கட்டது போல நீங்கள் எனக்கு கட்டுகிறார்கள். යෝහන් බෞතිස්තේ ගෝලයන්ට යාඥා කරන ඉගැන්වුවා මේ අපටත් යාඥා කරන්න උගන්වනවා. என் பைபிள் அப்படிதான் இருக்கு, உங்க பைபிள் இருக்கான்னு பாருங்க. මගේ බයිබලේ එලෙසයි තිබෙනවා. அப்படியானால் නම් யோவான் சாணன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். මේ යෝහන් බෞතිස්තේ යාඥා කරන මිනිසෙකු සිටියා. ஆமென். ආමේන්. நாங்க எல்லாரும் අපි සිල් දෙනා நேரத்துல මොහොතේදී ஜெபம் பண்ணுவோம். යාඥා කරන கரங்களை உயர்த்தி கொடுங்க. සිල් දෙනා දැත සවාගන්න. கண்களை දැස් වසාගන්න. ஒரு 5 நிமிஷமா විනාඩි 5ක් எல்லாரும் ஆவியிலே நிரம்பி සිල් දෙනා ආත්මයෙන් මිදී நாங்க ஜெபம் பண்ணுவோம். අපි යාඥා කරනවා. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே සිල් දෙනා කියන ස්වාමීනි ஒரு ஜெப ஆவியினால் என்னை நிரப்பி. යාඥාව යාඥාකින් இந்த මම சபை මේ සභාව ஜெபிக்கிற சபை. යාඥා කරන සභාව. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ඒවා සහෝදර සහෝදරියෝ 55 50 55 வயசுல நான் அழிஞ்சு போயிருக்கணும். වයසට 55 මම විනාශ වෙන්න இப்ப දිනුවා. 70 வயசாக போகுது. වයස 70. நான் உயிரோடு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ආපන් ජීවිතේ நான் හේතුව ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டேன். මේ යාඥා කරන්න ඉගෙන ගත්තා. ஆமென். ආමේන්. ஜெபம் பண்றேன்னா යාඥාව නා ஆண்டவர் நாமே எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி ஜெபம் பண்ணணும். அப்பதான் விட வரும். අපි යාඥා කරන්නේ කෙලෙසද නම් අපි යාඥා කළ යුතු උන්වහන්සේ කැමති ප්‍රකාරයට. එවිට විතර ලැබෙන්නේ. எல்லாரும் மனசுல ஒரு கேள்வி வந்துட்டு නමෝගම හදවතේ ප්‍රශ්නයක් அது ආවා. எப்படி ஆண்டவர் விருப்பமாக நாம ஜெபம் பண்ணணும்? මේ කොහොමද ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්න ලෙස යාඥා அது කරන්නේ? இன்னொரு நாள் பிரசங்கம். ඒක තවත් දේශනාවක්. ஆமென். ආමේන්. அதுதான் சீஷர்கள் சொன்னாங்க, එතන ගෝලයන් කිව්වේ ஜெபிக்க கட்டுதாங்க. යාඥා කරන්න அவர் விரும்புகிறவர்கள்